ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். $1.5 ட்ரில்லியன் 2035 ஆண்டுக்குள்ள அதுதான் சிஎம் விஜய் வச்ச புதிய டார்கெட். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எக்கானமி சைஸ் என்ன தெரியுமா? வெறும் $360 பில்லியன். அதாவது 10 வருடங்கள்ல இந்த பொருளாதாரம் 4 மடங்காகும். 31 லட்சம் கோடி ரூபாய். அதுதான் இப்ப நம்ம மாநிலத்தின் பொருளாதாரம். ஜிடிபி 11.2%. அதுதான் தமிழ்நாட்டின் சென்ற வருட growth வளர்ச்சி. இது இந்தியாவிலேயே ஹையஸ்ட். 14 வருடங்கள்ல ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் டபுள் டிஜிட்டை டச் பண்ணியிருக்கு. ஆனா அங்கதான் மிக முக்கியமான ஒரு கேட்ச், ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே இந்த தாவேக அரசின் சொந்த ஒயிட் பேப்பர் சொல்லுது, திமுக கட்சி விட்டு போன மொத்த கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாய். இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா தமிழ்நாட்டின் இதே இந்த தாவேக கட்சிக்கு அரசியல் சார்பாக இருக்கக்கூடிய சீட் 108 சீட். சட்டசபையில 108 சீட். ஃபுல் மெஜாரிட்டிக்கு இன்னும் கூட 10 சீட்டு குறையும். ஆனா கையில் எடுத்திருக்கக்கூடியது 10 வருட விஷன், 10 வருடத்துக்கான ஒரு இம்பாசிபிள் டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதே அரசின் கையில் இருக்கக்கூடியது 13 லட்சம் கோடி ரூபாய் கடன். ஒரு கூட்டணி அரசின் கையில் இது நடக்குமா? நடக்காது. இது ஒரு சாதாரண கேள்வியா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லவே இல்லை. இன்னைக்கு இந்த வீடியோல 3 முக்கியமான விஷயங்கள் பேச போறோம். ஒன்னு, இந்த $1.5 ட்ரில்லியன் அப்படிங்கிற நம்பருக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம்? இது சாதாரண ஒரு ஃபேண்டசியா, இல்ல உண்மையிலேயே இது சாத்தியமா? நாம இன்னைக்கு கணக்கு பண்ணி காட்ட போறோம். இரண்டாவதாக, இந்த விஷனை டெலிவர் பண்ற வேலை ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன? மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த 10 வருட கனவுக்கும் வரப்போகிற தமிழ்நாட்டு இடைத்தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? அதையும் தாண்டி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில இந்த நம்பர் சாத்தியமா இல்லையான்னு என்னுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வேர்டிக்ட், என்னுடைய நேரடியான ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போறேன். அதை கேட்டு நீங்க உங்க கருத்தை பதிலா சொல்ல போறீங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோ தொடக்கத்துல முதல்லயே ஒரு விஷயத்தை நேர்மையாக சொல்லணும். ஜூன் 18 உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சட்டமன்றத்தின் முதல் கூட்ட தொடக்கத்துல நம்ம ஆளுநர் உரையில ஒரு நம்பர் வந்தது. ஒரு மாநிலத்தின் ஆளுநரே 2035 ஆண்டுக்குள்ள $1.5 ட்ரில்லியன் வளர்ச்சி பொருளாதாரம் தமிழ்நாட்டில் பார்க்க போறோம். இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதுமே தமிழ்நாட்டில் 2 விதமான ஆட்கள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கூட்டம் சொல்லுது, இது சினிமா டயலாக், இது ஒரு பிலிம் ஸ்டார் கனவு, இது நடக்காது. இன்னொரு கூட்டம் சொல்லுது, கண்ணை மூடிட்டு நாங்க கை தட்டுறோம் அப்படின்னு சொல்லுது. நாம இந்த 2ஐயும் பண்ண மாட்டோம். நாம கணக்கு பண்ண போறோம். உண்மையான மேத்தமெட்டிக்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா நம்பரை பார்க்காம இது தப்பு அப்படின்னு திட்டுறதும் தவறு, நம்பரை புரிஞ்சுக்காம புகழ்றதும் தப்பு. அப்படிங்கிற முறையில நாம கணக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரம் $360 பில்லியன். ஆனா டார்கெட் $1500 பில்லியன். 4 மடங்குக்கும் அதிகமான ஒரு டார்கெட், அதுவும் 10 வருடத்துல. இதை நடத்தி காட்டணும்னா தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஒவ்வொரு வருடமும் இப்ப இருக்கக்கூடிய பிரைசஸ்ல, இப்ப இருக்கக்கூடிய வளர்ச்சியில கிட்டத்தட்ட 15% growth தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். தங்கு தடை இல்லாம வளர்ந்துகிட்டே இருக்கணும். இது மிகப்பெரிய ஒரு நம்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது சாதாரண நம்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் an impossible நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுலயே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கடந்த வருடம், சென்ற வருடம் தமிழ்நாட்டின் மினிமல் நாமினல் growth எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 16%. ஆனா அதனால என்ன பலன்? அதாவது இந்த டார்கெட், இப்ப $1.5 ட்ரில்லியன் டார்கெட் சிஎம் விஜய் வச்சிருக்கிறார்ல, இது சும்மா வானத்துல இருந்து கீழே விழுந்த நம்பர் கிடையாது. போன வருடம் நாம ஓடின வேகத்தை விட, போன வருடம் நாம வளர்ந்த வளர்ச்சியை விட இன்னும் அதிகமாக வேகமாக 10 வருடம் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். கண்டிப்பாக அப்படி கண்டினியூ பண்றது கஷ்டம்தான். 16%, 15% வளர்ச்சி என்பது இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டுடைய வளர்ச்சியும் கிடையாது, எந்த மாநிலத்தின் வளர்ச்சியும் கிடையாது. உலகத்துல எந்த நாடுமே அப்படி வளரவும் முடியாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு இது இம்பாசிபிளா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுதான் வித்தியாசம். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இதுக்கு முன்னாடி
இந்த தாவேக அரசுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசுடைய டார்கெட் என்ன இருந்தது தெரியுமா? 2032-33க்குள்ளாடி $1 trillion பொருளாதாரமாக தமிழ்நாட்டை வளர்த்தணும் அப்படின்னு சும்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா சிஎம் விஜய் என்ன பண்ணாரு? அந்த பாரை இன்னும் அதிகரிச்சு $1.5 trillion அப்படின்னு கூட்டுறாரு. அதாவது முந்தைய அரசு வச்ச இலக்கை விட, டார்கெட்டை விட புதிய அரசு உயர்த்து வச்சிருக்கு அப்படின்னு பேசுறாரு. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல அரசு முந்தைய அரசை விட பெருசா யோசிக்கணுமா, சின்னதா யோசிக்கணுமா? பெருசா யோசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இதுல என்னன்னா, அந்த ஆம்பிஷனுக்கு ஆக்ஷன் வேணும். சரி, இரண்டாவது விஷயம், இப்ப நானே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த விஷன் வெறும் பேச்சா, வெறும் மேடை பேச்சா, வெறும் சட்டமன்ற பேச்சா, இல்ல இதுக்கான வேலை ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சா? நீங்க அதுக்கான ஆதாரங்களை பாருங்க. கடந்த 2 நாட்களாக சட்டமன்றத்துல சிஎம் விஜயோடைய மிக முக்கியமான ஒரு பேச்சுல என்ன சொல்றாரு? அதுல என்ன நடந்துச்சு? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக வைரல் ஆகி எல்லா டிவிக்களும் சரி, மொபைல் போனும் சரி, இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு. அவரு நேரடியா திமுக கட்சி மேல குற்றம் சாட்டுறாரு. டாஸ்மாக்ல கட்சி நிதிங்கிற பேர்ல கொள்ளையடிச்ச பணத்தை நாங்க இப்ப அரசு கஜானாவுக்கு திரும்ப கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே சட்டமன்றத்துல என்ன மிகப்பெரிய பூகம்பம் நடந்ததுன்னு எல்லாருமே பாக்குறீங்க. இது அவருடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. நான் அதையே ஃபேக்ட் அப்படின்னு சொல்லல, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லல. ஆனா ஒரு மாநிலத்தின் முதல்வரே ஒரு குற்றச்சாட்டை தூக்கி, அதுவும் சட்டமன்றத்துல தூக்கி வைக்கிறார். அதை கேட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, வேணும்னா நீங்க ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்னு கேட்கிறார். சரி, கேட்டுட்டு நீங்க உட்கார வேண்டியதானே? திமுக கட்சி சபையை விட்டு வெளிநடப்பு பண்ணுது. இங்க பாருங்க, இவங்க ஆட்சி செய்தப்ப அதிமுக எப்படி எப்பவும் வெளிநடப்பு செஞ்சதோ அதே மாதிரியே இப்ப திமுக வெளிநடப்பு செய்யுது. அப்போ 2 கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நீங்க பாத்தீங்களா? சரி, அவங்க போனதும் விஜய் என்ன பண்றாரு? சிஎம் விஜய் என்ன பண்றாரு? ஸ்டாலின் அவர்களின் அந்த ஃபேமஸ் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, அதை மிமிக் பண்ணி சட்டசபையில காட்டுறாரு. ட்ரெஷரி பெஞ்ச் முழுவதுமாக கை தட்டுது. மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபேன் கிளப் மொமெண்ட் மாதிரி சட்டசபை ஆகுது. சரி, அதெல்லாமே டிராமா, அதை நாம விட்டுடுவோம். அதே ஸ்பீச்ல சிஎம் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் போடுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் 6 வாரங்கள்ல, வெறும் 40 நாட்கள்ல சிங்கப்பெண் அப்படிங்கிற பெண்களுக்கான பாதுகாப்பு அதிரடிப்படை 717 டாஸ்மாக் கடைகள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டியது பள்ளிக்கூடங்கள், கோயில்கள், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், இது மாதிரியான முக்கியமான இடங்கள்ல அதிகமாக வியாபாரம் நடக்கக்கூடிய கடைகளை மூடி இருக்காங்க. இல்லீகல் குவாரிஸ் எல்லாத்துக்குமே சீல் வச்சுட்டாங்க. ஜல்ஜீவன் அப்படிங்கிற நிதி மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது ஜிஎஸ்டி வரி பிரச்சனை பற்றி பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு லைன் அவர் சொல்றாரு, எங்களுக்கு கொஞ்ச நேரம் கொடுங்க. நான் என்னுடைய பதவி பிரமாணம் அப்ப கூட நான் இப்படித்தான் பேசினேன். 2017 அதாவது கடந்த 10 வருடமாக இவங்க விட்டு போன கோளாறுகள் எல்லாத்தையுமே சரி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, தெருக்களாக இருந்தாலும் சரி, கோயில்களாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கான பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நாங்க சரி செய்யறோம். கடந்த 10 வருடமாக தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனையை நாங்க சரி செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஆனஸ்ட் அக்ரிமெண்ட். ஆனஸ்டா ஒத்துக்கொள்றாரு. ஏன்னா $1.5 trillion கனவு என்பது, கனவு காணணும் அப்படின்னாலே முதல்ல இந்த 13 லட்சம் கோடி கடன் சுமையை சமாளிக்கணும். இவங்க வெளியிட்ட அந்த ஒயிட் பேப்பர் வெறுமனே அரசியல் கிடையாது மை ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொல்றது, அந்த ஒயிட் பேப்பர் வெளியிடக்கூடிய காரணம், நாங்க எவ்வளவு பெரிய பள்ளத்துல இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு பள்ளத்திலிருந்து எங்க அரசை நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆனஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இதே இந்த திமுக கட்சி அந்த ஒயிட் பேப்பரை பிளாக் பேப்பர் அப்படின்னு திட்டு. அது அவங்க உரிமை, சட்டசபையில என்ன வேணும்னாலும் பேசலாம். ஆனா நம்பர் தானே. இதே இந்த திமுக தற்போது தமிழ்நாடு அரசுக்கு 13 லட்சம் கோடி கடன் இல்லை அப்படின்னு சொல்லுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா அதுதான் நம்பர். நீங்க பாருங்க, கடந்த ஒரு சில வாரங்கள்ல மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை நீங்க பாருங்க. நம்ம ஒசூர்ல ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் MRO ஃபெசிலிட்டி, HD ஹியூண்டாயுடைய ஷிப்யார்ட் அக்ரிமெண்ட், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எக்ஸ்பான்ஷன் தமிழ்நாடு முழுவதுமாக, இது எல்லாமே
நம்ம மேனுஃபேக்சரிங் இன்ஜினை இன்னும் சக்தியாக்குது, வலுப்படுத்துது. தமிழ்நாட்டை சும்மாவா டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க? நம்ம கோயம்புத்தூரை பாருங்க, டெட்ராய்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் அதிகமான ஃபேக்டரிஸ் இருக்கக்கூடிய மாநிலமே நம்ம தமிழ்நாடு தான். 40,000க்கும் அதிகமான ஃபேக்டரிஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. 75 லட்சம் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டு ஃபேக்டரிஸ்ல மட்டுமே வேலை செய்யறாங்க. இந்த பேஸ், இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ், $1.5 trillion பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு ஃபிலிம் ஸ்டார் டயலாகா இல்லாம ஒரு சீரியஸ் டார்கெட்டா இன்னைக்கு நம்மளால பேச முடியுது. அரசு மட்டும் பேசல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக மக்களே இந்த டார்கெட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா நாம எல்லாருமே ஒரு விஷயத்த ஆனஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். விஷன் பெருசா இருந்தா மட்டும் போதாது, டார்கெட் இருந்தா மட்டும் போதாது, எக்ஸிகியூஷன் ரொம்ப கிளீனா இருக்கணும். முதல்ல ஒரு சில தடுமாற்றங்கள் நடந்தது. ஒரு ஜோசியக்காரரை முதல்வருக்கு ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்னு நியமிக்கிறாங்க. நியமிச்ச ஒரே மணி நேரத்துல கிரிட்டிசிசம் வந்தது. அடுத்த நாளே அந்த ஆர்டரை ரத்து பண்ணுறாங்க. ஒரே ஒரு டெண்டர்ல பிட்டர்ஸுக்கு வெறும் 6 மணி நேரம் தான் கொடுத்தாங்க, அந்த விண்டோ போதாது அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் வருது. உடனே அதை திரும்ப பெறுறாங்க. இது நாம எதிரிகளின் கதையை பற்றி பேசல, இது நம்ம அரசின் டிசிப்ளினை பற்றி பேசுறோம். தப்ப வேகமா திருத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா $1.5 trillion கனவு காணக்கூடிய ஒரு அரசு, ஒரு மாநிலம் 16 லட்சம் டெண்டர்லயே தடுமாறக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரொபோசல், ரெக்கமெண்டேஷன். அதனால கட்சியை சப்போர்ட் பண்றோம், அரசை சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஃபேன் கிளப் மொமெண்ட் இல்லாம, உணர்ச்சி இல்லாம கிளீன் ப்ரொஃபஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தணும் அப்படின்னு நம்ம ப்ரொபோசல்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்பவுமே இருக்கணும். அப்பதான் இந்த விஷன் இந்த டார்கெட் நம்பரா மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் ரியாலிட்டியா அது மாறும். சரி, இப்போ ஒரு ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 10 வருட விஷன், அதுக்கு தேவை என்ன தெரியுமா? 10 வருஷ ஸ்டெபிலிட்டி. அங்கதான் வரப்போகிற இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியம். கணக்கு பாருங்க, தாவிகா கட்சி கிட்ட 108 சீட், 107 இருக்கு. ஃபுல் மெஜாரிட்டிக்கு 118 வேணும், 10 குறைவு. ஆனா இப்போ அப்படின்னு சொல்றதுக்குள்ளாடி 6 சீட்டு காலி ஆயிடுச்சு. 5 சீட்டு ஏடிஎம்கேல இருந்து வந்தது, 1 சிஎம் விஜய் அவர்களே விட்ட ரிசைன் பண்ண ஒரு சீட். இங்க தான் திருப்பியும் ஏடிஎம்கே கட்சியின் விராலிமலை எம்எல்ஏ விஜய் பாஸ்கர் ரிசைன் பண்றார். 4 முறை ஜெயிச்சவர், தமிழ்நாட்டில் தொடர்ந்து 4 முறை ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ, அம்மா ஆட்சியில் இருந்தவர், எம்ஜிஆரை பார்த்தவர், இப்ப ஏடிஎம்கே கட்சியை விட்டு வர்ற ஜூன் 29ஆம் தேதி முதல்வர் சிஎம் விஜய் முன்னிலையில தாவைக்கால சேர போறாரு அப்படின்னு பேச்சு தமிழ்நாடு முழுவதுமாக பரவுது. கொஞ்சம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காலத்துல அம்மா அவர்களின் கேபினெட்ல அமைச்சராக இருந்தவர் 4 முறை, அதாவது 20 வருடம் தொடர்ந்து ஜெயிக்கிறவர், இன்னைக்கு விஜய் பக்கம் போறாருன்னா என்ன நடக்குது? இதனால உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, அதிமுக கட்சியின் சக்தி சட்டமன்றத்துல 47 இருந்து 42 அப்படின்னு கீழே விழுது. ஒரு காலத்துல எம்ஜிஆர் அம்மா அப்படின்னு ஆண்ட கட்சி இன்னைக்கு தன்னுடைய எம்எல்ஏக்களை தக்க வைக்கிறதுக்கே பரிதாபமா திணறுது. இங்கதான் நாம ஏடிஎம்கே தொண்டர்கிட்ட சொல்லக்கூடிய, அது முக்கியமாக இளைஞர்கிட்ட நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்க எம்எல்ஏக்கள் வரிசையா விலகிக்கிட்டே இருக்காங்க. அது அந்த கட்சியின் இளைஞர்களுடைய பேஷனுடைய தோல்வி கிடையாது, அவங்களுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது தலைமையின் தோல்வி. அதை இந்த இளைஞர்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். ஏன்னா ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லைன்னா ஆளு கட்சிக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. சரி, இந்த 6 சீட்டுக்கும் என்ன ஆகும்? இந்த 6ஐயும் தாவேகா கட்சி ஜெயிச்சா 108+6, அதாவது 114 ஸ்டாண்ட் அலோன் மெஜாரிட்டி தாவேகாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். இந்த இடைத்தேர்தல்கள் வெறும் கட்சி அரசியல் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரித்மெட்டிக், ஒரு மேத்தமெட்டிக் கேள்வி, ஒரு எக்கனாமிக் கேள்வி. 10 வருட எக்கனாமிக் விஷனை டெலிவர் பண்ண ஒரு அரசு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் கூட்டணியை நம்பி நிக்கணுமா, இல்ல தனியா முடிவு எடுக்கணுமா? ஸ்டாண்ட் அலோன் மெஜாரிட்டி இருந்தா கடினமான முடிவுகளை லேண்ட், லேபர், கேபெக்ஸ், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் தயக்கம் இல்லாம எடுக்க முடியும். அதுதான் இந்த 6 சீட்டுடைய உண்மையான மதிப்பு, the real value of this 6 legislative members. சரி, நம்ம இந்தியன் ஆங்கிள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியா உலகத்துல 3வது மிகப்பெரிய எக்கானமியா மாறப்போகுது. அதுல தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன தெரியுமா? தமிழ்நாடு வெறும் 4% நிலப்பரப்பு, 5.5% பாப்புலேஷன். நம்ம நாட்டு ஜிடிபியில கிட்டத்தட்ட 9% ஷேர். அதாவது தமிழ்நாடு தன்னுடைய ஆக்சுவல் சைஸை விட
ரொம்ப பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணுது. தமிழ்நாடு 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுனா அது வெறும் மாநில வெற்றி அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது இந்தியாவின் $1 ட்ரில்லியன் கனவுக்கே ஒரு மிகப்பெரிய என்ஜின் அப்படின்னு தட்டி பேச முடியும். ஆனா அந்த என்ஜின் ஓடணும்னா ஆட்சி நிலையா இருக்கணும். கனவும் கணக்கும் சந்திக்கிற இடம் மெஜாரிட்டி. இப்ப ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸ் ஆனது எப்படி? இது ஒரே ஒரு நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. காமராஜர் காலத்துல போடப்பட்ட ஒரு பள்ளி, தொழிற்சாலை, அணைகள், அந்த அடித்தளம் தான் இன்னைக்கு நாம பேசுற $360 பில்லியன் காரணம். அதாவது தமிழ்நாட்டின் பொருளாதார வெற்றி என்பது ஒரு ஷார்ட் டேர்ம் விஷன் கிடையாது. இட் இஸ் கமிங் ஃப்ரம் அ லாங் டேர்ம் விஷன்ல இருந்து வரக்கூடிய விஷயம். ஒரு ஷார்ட் டேர்ம் அரசியல் அல்லது சட்டசபை அல்லது அப்பாவை பத்தி பேசுறது, பொண்டாட்டியை பற்றி பேசுறது, த்ரிஷாவை பற்றி பேசுற விஷயத்துல வரக்கூடிய growth கிடையாது. அந்த பேட்டர்னை இன்னைக்கு சிஎம் விஜயோடைய அரசு பின்பற்றுதா இல்லையா அப்படின்னு அடுத்த 10 வருடங்கள் சொல்லும். அதுக்கு தொடர்ந்து ஆட்சி வேணும், நிலையான ஆட்சி வேணும், மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆட்சி வேணும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்ட்ரெயிட்டான ஒரு வெர்டிக்ட் 1.5 ட்ரில்லியன் பை 2035 ஃபேண்டசி கிடையாது. ஆனா இது கேரண்டியும் கிடையாது. இது ஒரு ஸ்ட்ரெச் டார்கெட். அதை எட்டணும்னா 2 விஷயம் வேணும். 1, கடந்த வருட growth வேகத்தை தக்க வைக்கணும். 2, ஆட்சி நிலையா இருக்கணும். அந்த 2வது விஷயம் இந்த இடைத்தேர்தல்கள்ல கண்டிப்பா முடிவாகும். இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், 1.5 ட்ரில்லியன் 2035 இது நடக்குமா நடக்காது? கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்க வெர்டிக்ட போடுங்க. நடக்கும்னு நினைச்சா விஷன் அப்படின்னு போடுங்க. நடக்காது அப்படின்னு நினைச்சா ஃபேண்டசி அப்படின்னு போடுங்க மை ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிப்பேன். இந்த பிரேக் டவுன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த நம்பரை பெரும்பாலான சேனல்ஸ் சும்மா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. யாரும் கணக்கு பண்ணி காட்டல. அதனால சொல்றேன், உழைக்கிறவங்க விதியை நம்பி இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வெற்றி தள்ளி போயிடும். $1.5 ட்ரில்லியன் ஒரு பெரிய இலக்கு தான். ஆனா விதியை வெல்லணும்னா தளராத உழைப்பு இருக்கணும். இது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே இருக்கு. அதனால உழைப்பு இருக்கா இல்லையான்னு நாம கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்ம எப்போ அதை கவனிக்கிறோமோ நமக்கு நம்பிக்கை வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கங்க my dear friends. Because it's very, 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 very important. Thank you.